வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையத்தை அகற்ற ஏற்பாடு. தொடர்ந்து அதே இடத்தில் செயல்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. சேலத்தில் குடிநீர் வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல். 15 நாட்களாக குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த மக்கள் போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் 6,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப் பணிகள். அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் அமைச்சர் சக்கரபாணி. சென்னை அடுத்து மஞ்சம்பாக்கத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடம் இடித்து அகற்றம். நீதிமன்ற உத்தரவை அடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. தரங்கம்பாடி அருகே இயற்கை முறையில் பாரம்பரிய நாட்டு ரக புடலங்காய் சாகுபடி. புடலங்காய் சாகுபடி மற்றும் அதன் நன்மைகள் குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பட்டுக்கோட்டை அருகே செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பிள்ளங்குழி துவரமடை பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் மணவயல், பாலத்தளி, குறிச்சி, அலிவலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் தங்கள் நெல் மணிகளை கொடுத்து பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சிலர் சொந்த வெறுப்பு காரணமாக இந்த கொள்முதல் நிலையத்தை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கும் நோக்கத்தில் நீதிமன்றம் வரை சென்றுள்ளனர். இதனால் நெல் கொள்முதல் செய்வது நிறுத்தப்பட உள்ளதாக செய்தி பரவியது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் கொள்முதல் நிலையம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று கோரி மனு அளித்து வருகின்றனர். 575 கடந்த 3 வருடங்களாக இயங்கிட்டு இருந்தது. இந்த வருஷம் தனிப்பட்ட நபரால் ஒருத்தர் மொட்டை பெட்டிஷனை கொடுத்து விட்டு அந்த டிஎன்சி இயங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்காரு. அதுக்கு இந்த அரசும் அரசியல்வாதிகளும் ஒத்துழைத்து எங்கள் டிஎன்சி நடத்த விடாமல் கொட்டியிருக்காங்க. அவல நிலையில் விவசாயிகள் பதட்டப்படுகிறார்கள். ஒரு விவசாயி ஆடியோ கிட்ட வந்து பேசுகிறாங்க, எம்ஆர்எம் கிட்ட போய் பேசினா டிஎம் சொல்கிறாங்க, எஸ்ஆர்எம் கிட்ட பேசிட்டு சொல்கிறோம்னு சரியான தகவல் தெரியப்படுத்தலை. அவங்க ஆடியோ பார்க்க சொன்னாங்க. இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஆடியோ பார்த்தோன்னே அவங்களும் சரியான தகவல் எங்களுக்கு தெரியப்படுத்தலை. உடனடியாக எங்களுக்கு அதை திறக்குமாறு நாங்கள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுகுறித்து பொன்னப்பராயன் கோட்டை நெல் கொள்முதல் நிலைய அதிகாரி லதாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது தனியார் நிலத்தில் கொள்முதல் நிலையம் இயங்குவதால் சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும், தற்போதைய பருவத்தில் அறுவடை செய்யும் நெல் முழுவதுமாக கொள்முதல் செய்யப்படும் என்றும், இனிவரும் காலங்களில் அந்த நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சேலத்தில் குடிநீர் வழங்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் பழைய சூரமங்கலம் பெரியார் நகர் பகுதியில் சுமார் 500 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் கடந்த 6 மாதங்களாகவே குடிநீர் விநியோகம் முறையாக செயல்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராத நிலையில் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து பல முறை புகார் அளித்துள்ளனர். ஆனால் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் குடிநீர் வழங்க வலியுறுத்தி இரும்பாலை பிரதான சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். சூளகிரியில் 6,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு திட்டப்பணிகளை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த மாரண்டப்பள்ளி பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் அரசு விழா நடைபெற்றது. சூளகிரியில் 6 கோடி ரூபாயில் கழிவுநீர் கால்வாய், காமன்தொட்டி, மோரடப்பள்ளி கிராமங்களில் அரசு பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறைகள், நெரிகம், சின்னாரன் தொட்டி ஆகிய கிராமங்களில் துணை சுகாதார நிலையங்கள்,
தார் சாலை என 6,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ், மாவட்ட ஆட்சியர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். மாதவரம் அருகே அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டடங்களை மாநகராட்சி அதிகாரிகள் இடித்து அகற்றினர். சென்னை மாதவரம் அடுத்து மஞ்சம்பாக்கம் 200 அடி சாலையில் பாண்டுரங்கன் என்பவருக்கு சொந்தமான 3,200 சதுர அடி இடத்தில் தேநீர் கடை மற்றும் மதுபானங்களை கட்டி அதனை வாடகைக்கு விட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் இந்த கட்டடம் முறையான அனுமதி பெறாமல் கட்டப்பட்டதாக கூறி மாநகராட்சி அதிகாரிகள் கடந்த ஆண்டு கடைகளுக்கு சீல் வைத்தனர். இது தொடர்பான வழக்கில் கட்டடங்களை இடித்து அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் மாநகராட்சி அலுவலர்கள் 2 பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்கினர். அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலில் 3 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய பணிகளை மேயர் மகேஷ், ஆணையர் ஆனந்த கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருவிளை கிறிஸ்டோபர் நகர் பகுதியில் 1,02,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று கிருஷ்ணன் கோயில் பகுதியில் 2 கோடி ரூபாய் செலவில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இப்பணிகளை மாநகராட்சி மேயர் மகேஷ், ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கட்டுமான பணிகளின் தரம் குறித்தும் கூடுதல் பணிகள் மேற்கொள்வது குறித்தும் ஆய்வு செய்தனர். இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். குன்னூர் அருகே ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் எலிசபெத் ராணி கொடுத்த ஏர் பைப் ஆர்கன் 140 ஆண்டுகளை பயன்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பேரக்ஸ் பகுதியில் கிழக்கு இந்திய கம்பெனி காலகட்டத்தில் கடந்த 1885ஆம் ஆண்டு ராணுவ வீரர்களுக்காக புனித ஜார்ஜ் ஹாரிசன் தேவாலயம் கட்டப்பட்டது. ஆலயத்தில் உள்ள இருக்கைகள் முதல் அனைத்து பொருட்களும் தேக்கு மரங்களால் தயார் செய்யப்பட்டது. இந்த ஆலயம் அமைக்க கிழக்கு இந்திய கம்பெனி சார்பில் 27,000 ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தின் மேல் பகுதியில் உள்ள ஆலய மணியின் எடை 1 டன் ஆகும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் இன்றும் அதே பழமை மாறாமல் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆலயத்திற்கு 570 குழாய்கள் மூலம் காற்றின் மூலம் இசைக்கப்படும் பைப் ஆர்கன் எனப்படும் இசை கருவியை எலிசபெத் ராணி அதற்கான பொருட்கள் கப்பல் மூலம் அனுப்பியுள்ளார். இந்த ஏர் பைப் ஆர்கன் குழாய்கள் அனைத்தும் யானை தந்தத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த பைப் ஆர்கன் 140 ஆண்டுகளை கடந்து இன்றும் பயன்படுத்த வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் காலில் பெடல் செய்து வாசிக்கப்படும் ஹார்மோனியம் கருவியும் இன்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆலயம் மற்றும் ஆலயத்தில் உள்ள பழமையான இசைக்கருவிகள் அனைத்தும் இராணுவத்தினரின் உதவியுடன் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஏற்காடு டவுன் பேருந்து நிலையம் அருகே திடீரென காட்டு எருமைகள் வந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தமிழகத்தில் உள்ள மலை பிரதேசங்களில் சேலம் மாவட்டம் ஏற்காடும் ஒன்று. இங்குள்ள வனப்பகுதியில் காட்டெருமைகள், மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிக அளவில் வசித்து வருகின்றன. இந்நிலையில் ஏற்காடு பகுதியில் குடியிருப்புகள் மற்றும் தோட்டங்கள் அதிகரித்துள்ள நிலையில் தோட்ட உரிமையாளர்கள் சுற்றிலும் வேலி அடைத்துள்ளனர். இதனால் வனவிலங்குகள் மாற்று பாதையில் ஊருக்குள் வலம் வருகின்றன. அந்த வகையில் ஏற்காடு டவுன் பேருந்து நிலையம் அருகே திடீரென காட்டெருமைகள் சாலையோரத்தில் சுற்றித் திரிந்தன. இதனால் அந்த சாலையில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். வேறு சிலர் புகைப்படம் எடுத்தபடியும் சென்றனர். வனவிலங்குகள் ஊருக்கு வருவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் 29வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு
நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ஆடல், பாடல், யோகா உள்ளிட்ட கலைகளில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். வண்ணமயமான ஆடல் பாடல் நிகழ்ச்சி காண்போரை வெகுவாக கவர்ந்தன. ஏற்காட்டில் 48வது மலர் கண்காட்சிக்கான ஆரம்ப பணிகளை தோட்டக்கலைத்துறையினர் தொடங்கியுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் முக்கியமான இடங்களில் ஒன்றாக உள்ளது. இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை விழா மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் ஏற்காடு அண்ணா பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். இந்த மலர் கண்காட்சியில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான 48வது மலர் கண்காட்சிக்கான ஆரம்ப பணிகளை தோட்டக்கலைத்துறையினர் தொடங்கியுள்ளனர். இதற்காக சுமார் 2 லட்சம் மலர்ச்செடி விதைகள் நடும் பணி நடைபெற்றது. இதில் பால்சம், ஜினியா, சால்வியா உள்ளிட்ட செடிகளின் விதைகள் நடப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகிறது. இதில் தோட்டக்கலைத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். போஸ்டர் செட்கேஸின் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் காலை நேரங்களில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் மூடுபனி நிலவியது. சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இதனால் காலை நேரத்திலும் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி சென்றனர். மேலும் பகலில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் காலை நேரங்களில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் காலநிலை மாற்றம் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாராயபுரம் பத்ரேஸ்வரி அம்மன் கோயில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தைப்பூச திருவிழா கடந்த 11ஆம் தேதி துவங்கிய நிலையில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 1008 பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கிற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். இந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினம் பகுதியில் உள்ள முத்தாலம்மன் கோயிலில் மகா சிவராத்திரி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் சிவராத்திரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் நிலையில் இந்த ஆண்டு 112ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். இதற்காக ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்கினர். இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் வேப்பிலான்குளம் கிராமத்தில் உள்ள குமிளம்பாடு எனும் ஊரில் பசுமை இயக்கத்தினர் பழ வகைகள் அடங்கிய 500 மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கினர். மரம் வளர்ப்பதன் நன்மை குறித்து ஊர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய அவர்கள் மரம் வைக்கும் முறையையும் சொல்லிக் கொடுத்தனர். ராதாபுரம் தாலுகா வறண்ட பகுதி என்பதால் இப்பகுதியில் அதிகப்படியான மரங்கள் வைத்து மக்களை பயனடைய செய்வதை இலக்காக கொண்டு செயல்படுவதாக பசுமை இயக்கத்தினர் தெரிவித்தனர். மரக்கன்றுகளை ஊர் மக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தேவி நகர் பகுதியில் அழையாத விருந்தாளியாக நுழைந்த அழகிய பொன்மான் வடபகுதிக்குள் அனுப்பப்பட்டது. தண்ணீர் தேடி வந்த 3 வயது பொன்மான் அந்த பகுதியில் உள்ள வாஷிங் மிஷின் சர்வீஸ் சென்டருக்குள் நுழைந்து அங்கும் இங்குமாக ஓடியது. இதனை கண்ட ஊழியர்கள் மானை ஒரு அறைக்குள் வைத்து பூட்டியதோடு வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அவர்கள் வந்து மானை மீட்டு அதன் மூக்கில் இருந்த காயத்தை மருந்திட்டனர். பின்னர் பாதுகாப்புக்காக வனப்பகுதிக்குள் அனுப்பினர்.
ஃபோஸ்டர் செட்கிஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். திருவண்ணாமலையில் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் நட்புறவை வளர்க்கும் நோக்கில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. திருவண்ணாமலை பொதுமக்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதற்காக மாவட்டத்தில் உள்ள 28 காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கிராமங்களில் இருந்து கிரிக்கெட் அணிகள் தேர்வு செய்யப்பட்டது. இவர்களுடன் காவல்துறையினரும் இணைந்து விளையாடும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 6 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இறுதியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 7,000 ரூபாய் ரொக்கப் பரிசும், இரண்டாவது பரிசாக 5,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 3,000 ரூபாய் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட உள்ளன. ஒற்றை கையில் 30 பரதநாட்டிய முத்திரைகளை செய்து காட்டி 7 வயது சிறுமி உலக சாதனை படைத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் கலைஞர் நகரை சேர்ந்தவர்கள் மோகன் காந்தி, கவியரசி தம்பதி. இவர்களுக்கு நிலானி என்ற 7 வயது மகள் உள்ளார். தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வரும் நிலானிக்கு பரதநாட்டியம் மீது மிகுந்த ஆர்வம் உள்ளது. தீவிரமாக பரதநாட்டியத்தை பயின்று வரும் சிறுமி நிலானி ஒற்றை கையில் பதாகம், திரிபதாகம், கத்திரி முகம், மயூரம் உள்ளிட்ட 30 பரதநாட்டிய முத்திரைகளை செய்து காட்டினார். சிந்தமுகம், காங்குள்ளம், அலவத்மம், சதுரம், பிரம்மணம், அம்சாசியம், அம்சவத்சகம், சந்தமிதம், முக்குளம், தாமரை சூலம். வெறும் 30 வினாடிகளில் 30 பரத முத்திரைகளை செய்த சிறுமி நிலானியின் சாதனை வேர்ல்ட் வைட் என்ற உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் சிறுமிக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கப்பட்டது.